நம்ம பாஷால வந்துட்டு இந்த 8 வாழ்க்கையை பிடிச்சுக்கோ அந்த காஸ்டியூம் இருக்குல்ல மாஸ்டர், சூப்பர் ஸ்டார் போட்டாரு. அதே தான் சூர்யா அவர்களும் போட்டிருக்காரு. கார்த்திக் சுப்ராஜோட வேலையை காமிச்சிட்டாரு, டயாட் ரஜினி சார் ஃபேன் அப்படின்ற மாதிரி. அது பிளான்டு, ப்ராப்பர் பிளான்டா இல்ல எப்படி மாஸ்டர்? இல்ல, அந்த காஸ்டியூம் கொடுக்கும் போதே ரெஃபரன்ஸ் அதான் கொடுத்தது. அப்கோர்ஸ் அது இவரு ரஜினி சாரோட ஃபேன்னால அது கண்டிப்பா அது அப்படி அவர் எல்லாத்துக்குமே அதை பார்ப்பாரு. அவர் அதனால அதுல வந்து அது மாற்று கருத்தே கிடையாது. அது டெஃபினெட்லி அவரோட ரெஃபரன்ஸ். அது எப்படின்னா, கார்த்திக் ஜி வந்து எது பண்ணாலும் ஒரு ரஜினி சாரோட கேரக்டருக்குள்ள அது உள்ள இருக்கும். ரிசம்பிளன்ஸ் ஒரு ரிசம்பிளன்ஸ் ஏதோ ஒன்று, ஒரு கனெக்ட் ஒன்று இருக்கும் அவருக்கு. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அவரோட ஃபேன்றதுனால அது கண்டிப்பா. எனக்கு வந்து அந்த காஸ்டியூம் பார்க்கும்போது, எனக்கு அந்த பெல்ட் பார்க்கும்போது, எனக்கு அந்த பணக்காரன் படம் தான் எனக்கு அது மைண்ட்ல வந்துச்சு. எனக்கு வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து இன்னொரு படம் சூப்பர் ஸ்டார் பண்ணணும். ஏன்னா அவர்கிட்ட பயங்கரமான கதைகள்லாம் இருக்கு. சொல்லியிருக்காரு அவர் வந்து இன்னொரு பேட்டையோட இன்னொரு 100 மடங்கு பயங்கரமான ஒரு படம் பண்ணாலும் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பர்சனலி ஏன்னா நான் டெய்லி நம்ம அடிக்கடி மீட் பண்றதுனால ஐ நோ அவரோட தாட் எனக்கு தெரியும், அவரோட வைபே எனக்கு தெரியும். அதனால அவர் வந்து ஒரு சிறப்பான படம் கண்டிப்பா தலைவர் கொடுப்பாருன்னு பெரிய நம்பிக்கை.